கனவு காண்போம். சென்னை விருகம்பாக்கம் ஆவிச்சி கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மாணவிகள் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சி. எண்ணுயிர் தோழி நிகழ்வை கேட்டு மகிழும் நேயர்களுக்கு ஆவிச்சி கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் சார்பாக இனிய நண்பகல் வணக்கம். கனவு என்றாலே நம் கண்முன் வந்து நிழலாடுபவர் டாக்டர் APJ அப்துல் கலாம் அவர்கள். அதனால நம்ம கலாம் சாருக்கு ஒரு சலாம் சொல்லிட்டு நிகழ்ச்சியை தொடங்கலாம். தேசிய கொடியும் அசைந்து சொல்லும் கலாம் கலாம் சலாம் சலாம், தேசம் முழுக்க எழுந்து சொல்லும் கலாம் கலாம் சலாம் சலாம், கலாம் கலாம் சலாம் சலாம், கலாம் கலாம் சலாம் சலாம். தேசிய கொடியும் அசைந்து சொல்லும் கலாம் கலாம் சலாம் சலாம், தேசம் முழுக்க எழுந்து சொல்லும் கலாம் கலாம் சலாம் சலாம், கல்லும் முள்ளும் புள்ளும் சொல்லும் கலாம் கலாம் சலாம் சலாம், காலம் கடந்து காலம் சொல்லும் கலாம் கலாம் சலாம் சலாம், கலாம் கலாம் சலாம் சலாம், கலாம் கலாம் சலாம் சலாம். நேர்மை என்பது நெஞ்சில் விதைத்தால் நிச்சயம் நற்குணம் உண்டாகும். நற்குணம் நிறைந்த உறவுகளாலே ஒற்றுமை என்பது உருவாகும். ஒற்றுமை நிறைந்த நாட்டில் தானே ஒழுக்கம் என்பது உருவாகும். ஒழுக்கம் காணும் நாடுகளாலே உலக அமைதி நிலையாகும். ஓ வள்ளுவர் போலே வாய்மை வகுத்த நல்லவர் நீங்கள் என்பதனாலே கலாம் கலாம் சலாம் சலாம், கலாம் கலாம் சலாம் சலாம். பாதி புத்தனும் பாதி காந்தியும் பகிர்ந்து படித்தது நீயா? பாதி நியூட்டனும் பாதி ஐன்ஸ்டனும் கலந்து செய்தது உன் கையா? இந்திய நாட்டை விண்வெளி மேலே ஏற்றி வைத்ததும் பொய்யா? நாளை இந்தியா வாழும் வாழுமே வல்லரசாக ஐயா. தூங்கி காண்பது கனவே அல்ல, தூங்க விடாதது கனவே என்று கலாம் கலாம் சலாம் சலாம், கலாம் கலாம் சலாம் சலாம். தேசிய கொடியும் அசைந்து சொல்லும் கலாம் கலாம் சலாம் சலாம், தேசம் முழுக்க எழுந்து சொல்லும் கலாம் கலாம் சலாம் சலாம், கல்லும் முள்ளும் புள்ளும் சொல்லும் கலாம் கலாம் சலாம் சலாம், காலம் கடந்து காலம் சொல்லும் கலாம் கலாம் சலாம் சலாம், கலாம் கலாம் சலாம் சலாம், கலாம் கலாம் சலாம் சலாம். வணக்கம், என் பெயர் தமிழ்செல்வி. அப்துல் கலாம் பெண் கல்வியை மிகவும் வலியுறுத்தினார். பெண்களின் கல்வி என்பது சமூக முன்னேற்றத்திற்கான ஒரு முக்கிய கருவியாக அவர் கருதினார். பெண்களின் கல்வி குடும்பங்கள் மற்றும் சமூகத்தில் மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று அவர் கூறியுள்ளார். அப்துல் கலாம் பெண்களுக்குள் இருக்கும் திறனை நம்பினார். அவர்களின் திறமைகளை வெளிக்கொண்டு வரவும் அவர்களுக்கு வாய்ப்புகள் வழங்கவும் வேண்டும் என்று கூறியுள்ளார். பெண்கள் முன்னேறினால் அது சமூகத்தின் முன்னேற்றத்திற்கான வழிவகுக்கும். பெண்கள் எல்லா துறைகளிலும் ஆண்களுக்கு நிகராக பங்களிக்க வேண்டும் என்று விரும்பினார். குறிப்பாக அறிவியல், தொழில்நுட்பம், மருத்துவம் போன்ற துறைகளில் பெண்களின் பங்களிப்பு அவசியம் என்றார். கலாம் பெண்களின் மேம்பாட்டுக்காகவும் கல்விக்காகவும் பல கருத்துக்களை கூறியுள்ளார். அவர் பெண்களின் பங்களிப்பு இல்லாமல் ஒரு நாடு முன்னேற முடியாது என்று நம்பினார். மேலும் பெண்கள் படித்தால் அது நாடு முன்னேற்ற வழிவகுக்கும் என்று கூறினார். பெண்கள் படித்தால் அது ஒட்டுமொத்த குடும்பத்தையும் சமூகத்தையும் மேம்படுத்த முடியும் என்று கூறியுள்ளார். பெண்கல்வி நாட்டின் வளர்ச்சிக்கு முக்கியம் என்று கூறினார். ஒரு நாட்டின் வளர்ச்சியை பொறுத்தவரை பெண்ணின் பங்கு மகத்தானது என்று கலாம் கூறியுள்ளார். கலாம் பெண்களின் கல்வி மற்றும் அதிகாரம் பெறுவதை மிகவும் வலியுறுத்தினார். பெண்கல்வியின் முக்கியத்துவத்தை அவர் தொடர்ந்து வலியுறுத்தி அதற்கான பல கருத்துக்களை பகிர்ந்துள்ளார். கலாமின் இந்த கருத்துக்கள் பெண்கல்வி மற்றும் அதிகாரம் பெறுவதை ஊக்குவிக்கும் வகையில் அமைந்திருந்தன. பிறவியிலே புனிதமாய் பிறந்தவளே, புதிய அறிவின் பக்கம் நடத்தவளே, கற்கும் உரிமை கையிலே சிந்தனை, காதல் போலொளிரும் கல்வி தன்மையென. பாடசாலை கதவுகள் திறக்கட்டும், பாரதி சொன்ன கனவு நிறைவேறட்டும், பெண் என்பவள் பயமின்றி படிக்கட்டும், பெருநிலம் போல அறிவு வளரட்டும். இக்கவிதையின் வாயிலாக பெண் கல்வியின் மகத்துவத்தை அறிந்து கொண்டோம். இது மட்டுமில்லாமல் மேலும் கலாம் கூறிய கருத்துக்களை பார்க்கலாம்.
ஒரு நாடு வளர செய்ய பெண்களே முதன்மை பார்த்தவர்கள். இந்த சொற்கள் டாக்டர் கலாமின் வேண்டுகோளை பிரதிபலிக்கின்றன. பெண்கல்வி ஒரு விவகாரம் மட்டுமல்ல, அது ஒரு நாட்டின் சமூக, பண்பாட்டு மற்றும் பொருளாதார உயர்வுக்கும் பாத்திரம். எனவே பெண்கல்வி எழுச்சியுடன் குடும்ப தளத்திலிருந்து ஆரம்பித்து அதன் பரிமாணத்தில் நாட்டு நிலை அமைதிக்கும் விளைவாக நமதே முன்னேற்றமும் உருவாகும். கலாம் பெண்களுக்கு கல்வி மட்டுமே பெரிய சக்தி என்று வலியுறுத்துகிறார். பெண் என்பவள் ஒரு குடும்பத்தின் தூணாக மட்டுமல்ல, சமூகத்தின் வளமாக, எதிர்காலத்திற்கும் அடித்தளமாக உள்ளவர். ஒரு பெண் தனது மூலாதார உரிமைகள், கல்வி, வேலைவாய்ப்பு, பயண சுதந்திரம், குடும்ப சூழ்நிலை, மனப்பூர்வமான உரிமைகள் போன்றவற்றை பெறும்பொழுது அவளுக்கு தன்னம்பிக்கை பிறக்கும், சுயமாக முடிவெடுக்கக்கூடிய மன வலிமை ஏற்படும், புதிய தலைமுறைக்கு வழிகாட்டியாக முடியும். கலாம் அவர்களுக்கு சொல்வதைப் போல ஒரு சமூகத்தின் உண்மையான முன்னேற்றம் பெண்கள் முன்னேறும் போதுதான் நிகழும். பெண்களுக்கு உரிய இடம் கொடுக்கும் போதுதான் அந்த சமூகம் அல்லது நாடு வளர்ச்சி பெறும். ஒரு பெண் தன்னம்பிக்கையுடன் வேலை பார்க்கும் போது குடும்பத்தின் பொருளாதாரமே உயரும். ஒரு பெண் பேச உரிமை பெற்றிருக்கும் போது சமூக அநீதி எதிராக நின்று போராட முடியும். இன்றைய பெண்கள் கல்வி, வேலை, அரசியல், தொழில்நுட்பம், விளையாட்டு என அனைத்து துறைகளிலும் சிறந்து விளங்கிக் கொண்டிருக்கின்றனர். PV சிந்து, கல்பனா சாவ்லா, சைனா நேவால் போன்றோர் பெண்களின் திறமைக்கு சிறந்த எடுத்துக்காட்டுகள். பெண்கள் முன்னேறுவதற்கான காரணங்களில் முக்கியமானவை கல்வி, சுயநம்பிக்கை, சமூக விழிப்புணர்வு, சுய தொழில் தொடக்க உதவிகள், அரசு மற்றும் தனியார் ஆதரவு திட்டங்கள். இருப்பினும் இன்னும் சில இடங்களில் பெண்கள் உடல் முறை கொடுமை, வேலை வாய்ப்பில் பாகுபாடு, கல்வியில் பின்னடைவு போன்ற சவால்களை சந்திக்கின்றனர். இதை மாற்றுவதற்கான பொறுப்பு அனைவரிடமும் உள்ளது. ஒரு பெண்ணுக்கு கல்வி கற்றுத்தந்தால் ஒரு சமுதாயமே உயரும். அதனை நம்மால் செயல்படுத்த இயலும். முடிவாக, பெண்களின் முன்னேற்றம் என்பது குடும்ப முன்னேற்றமாகும். பெண்களை நாம் ஊக்குவிக்க வேண்டும், அவர்களின் திறமைகளை மதிக்க வேண்டும், சமத்துவம் நிலவ வேண்டும். ஆண் ஒருவர் கல்வி கற்றால் அவர் ஒருவருக்கு மட்டுமே அறிவு வளர்ச்சியடையும். ஆனால் பெண் ஒருவர் கல்வி கற்றால் அக்குடும்பம் முழுவதும் கல்வி அறிவு பெறும். ஏனென்றால் தாயின் மடியிலே குழந்தை கற்க ஆரம்பிக்கிறது. எனவே அனைத்து குழந்தைகளும் கல்வி அறிவு பெற வேண்டும். பெண்ணே, உன்னை நீயே செதுக்கிக்கொள், உள்ளிக்கொண்டல்ல வழிகொண்டு. பழி சொல்லும் உலகமடி, வழி கேட்டு நில்லாதே. இக்கவிதையின் மூலம் எனது உரையை முடிவு செய்கிறேன். நன்றி. வணக்கம், நான் அகல்யா. ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் பராசக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் கணபதி ராயன் அவனிரு காலை பிடித்திடுவோம். குணமுயர்ந்திடவே, விடுதலை கூடி மகிழ்ந்திடவே. ஓம் சக்தி ஓம் பராசக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம். சொல்லுக்கடங்காவே பராசக்தி சூலத்தனங்கள் எல்லாம் வல்லமை தந்திடுவாள். பராசக்தி வாழை என்றே துதிப்போம். ஓம் சக்தி ஓம் பராசக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம். வெற்றி வடிவேலன் அவனுடைய வீரத்தினை புகழ்வோம். சுற்றி நிலாதே போ, பகையே துள்ளி வருகுது வேல். ஓம் சக்தி ஓம் பராசக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம். தாமரை பூவினிலே சுருதியை தண்ணீரந்துரைப்பாள். பூமணி தாளினையே கண்ணில் ஒற்றை புண்ணியம் மேந்திடுவோம். ஓம் சக்தி ஓம் பராசக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம். பாம்பு தலை மேலே நாதம் செய்யும் பாதத்தினை புகழ்வோம். மாம்பழ வாயினிலே குழழிசை வன்மை புகழ்ந்திடவே. ஓம் சக்தி ஓம் பராசக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம். செல்வத்திருமகளை திடம் கொண்டு சிந்தனை செய்திடுவோம். செல்வமெல்லாம் தருவாள், நமதொலி திக்கனைத்தும் பரவும். ஓம் சக்தி ஓம் பராசக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம்
ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம். ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம். வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் கரிஷ்மா முகமது. காட்சி தொடர்பியல் படிக்கிறேன். இன்னைக்கு நான் உங்ககிட்ட பேச போகிற டாபிக் நம்ம இந்தியாஸ் முஸ்லிமேன் கலாம் ஐயாவோட ஃபேவரட் கனவு காணுங்கள். கலாம் ஐயா என்ன சொன்னார் தெரியுமா? ஐயா ஒரு ஸ்பீச்சில் சொன்னது எனக்கு ரொம்ப அட்டாச் ஆயிடுச்சு. ஒரு பொண்ணு படித்தா ஒரு குடும்பம் படிக்கும், ஒரு குடும்பம் படித்தா ஒரு தலைமுறையே மாறி போகும்னு. சிம்பிளாக சொல்லணும்னா இந்தியா வளரணும்னா பெண்கள் முன்னேற வேண்டியது ரொம்ப முக்கியம்னு கலாம் ஐயா ரொம்ப தெளிவாக சொன்னார். கல்வி தான் ஒரு பொண்ணுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரென்த்னு. ஆமாங்க, ஒரு பொண்ணு படிக்க ஆரம்பிச்சா அவள் தனிச்சு படிக்க மாட்டா. குடும்பமும் சமூக மதிப்பும் கூட அதிகமாகும். அதிகாரம்னா யாரும் உனக்கு கொடுக்க வேணாம், உன்கிட்ட இருக்கு, உன்னை மட்டும் நீ நம்ப போதும்னு கலாம் ஐயா ரொம்பவே அழகா சொன்னாருங்க. பவர்னா மாசு காட்டுறது இல்லைங்க, செல்ஃப் ரெஸ்பெக்டும் நாலேஜும் தான் உங்களுடைய ரியல் பவர். கலாம் ஐயா இந்தியா எப்படி இருக்கணும்னு நினைச்சாரு தெரியுமா? பெண்கள் பயம் இல்லாம வாழக்கூடிய இடமாவும், தடை இல்லாம கனவு காணக்கூடிய இடமாவும், சந்தேகமே இல்லாம தலைமை வாங்கக்கூடிய இடமாவும் இருக்கணும்னு நினைச்சாரு. இது வருங்காலத்துல வரணும்னு இல்லைங்க, இப்போல இருந்தே நடக்கலாம். நம்ம தான் ஆரம்பிக்கணும். அப்ப நம்ம சைட்ல என்ன செய்யலாம்? வீட்டுல இருக்கிற பெண்களுக்கும், படிக்கிற பெண்களுக்கும், வேலை செய்யற பெண்களுக்கும், அவங்க கனவை நோக்கி சேஸ் பண்ற பெண்களுக்கும் உங்களோட ஆதரவை கொடுங்க. பாலின பாகுபாட்டை பார்க்கும்போது இது சரியில்லைன்னு குரல் கொடுங்க. ரொம்ப முக்கியமான விஷயம், நீங்க ஒரு பொண்ணா இருந்தா உங்ககிட்ட இருக்கிற சக்தியை அடையாளம் பண்ணுங்க. இந்த இந்தியா உண்மையாவே முன்னேற்றம் அடையணும்னா பெண்களுக்கு மதிப்பு கிடைக்கணும். கலாம் ஐயா பாதையை காட்டிட்டாரு, நம்ம தலைமுறை அதை பின்பற்றணும். பெண்களுக்கு ஸ்பேஸ் கொடுங்க, வாய்ஸ் கொடுங்க, வெற்றிக்கு வசதி கொடுங்க. உங்க எல்லாருக்கும் இந்த உரையின் மூலமா நன்றி சொல்லி ஒரு கலாம் வார்த்தை சொல்லி முடிச்சுக்கிறேன். கனவு காணுங்க, அந்த கனவு கண்டிப்பா நிகழ்வுகளா மாறும். நன்றி. வணக்கம் மக்களே, நான் உங்கள் இளவரசி. பிகாம் அக்கவுண்டிங் அண்ட் ஃபைனான்ஸ் 2ஆம் ஆண்டு பயிலும் மாணவி. உன் கை ரேகையை பார்த்து எதிர்காலத்தை நிர்ணயித்து விடாதே. உன் கை ரேகையை பார்த்து எதிர்காலத்தை நிர்ணயித்து விடாதே. ஏனென்றால் கையே இல்லாதவனுக்கு கூட எதிர்காலம் உண்டு. ஏனென்றால் கையே இல்லாதவனுக்கு கூட எதிர்காலம் உண்டு. இதை ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்கள் கூறியுள்ளார். அவர் அக்டோபர் மாதம் 15ஆம் தேதி 1931 தமிழ்நாட்டில் உள்ள ராமேஸ்வரத்தில் பிறந்தார். ஒரு புகழ்பெற்ற இந்திய விஞ்ஞானி மற்றும் அரசியல்வாதி ஆவார். அவர் இந்தியாவின் 11வது குடியரசுத் தலைவராக பணியாற்றினார். மேலும் இந்தியாவின் விண்வெளி மற்றும் ஏவுகணை மேம்பாட்டு திட்டங்களில் முக்கிய பங்கு வகித்ததற்காக அறியப்படுகிறார். அவரை இந்தியாவின் ஏவுகணை நாயகன் என்றும் அழைப்பர். சாதனைகளுடன் சரித்திரம் படைக்க கடவுளால் அனுப்பப்பட்ட கற்பக விருட்சம்தான் பெண். சாதனைகளுடன் சரித்திரம் படைக்க கடவுளால் அனுப்பப்பட்ட கற்பக விருட்சம்தான் பெண். மின்மினி பூச்சி அல்ல நீ, மின்னுன யுகத்தின் சுடரேந்தி நீ. மின்மினி பூச்சி அல்ல நீ, மின்னுன யுகத்தின் சுடரேந்தி நீ. கலாம் பெண்களின் கல்விக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்தார். பெண் கல்வி சமூகத்தில் அவர்களின் பங்களிப்பை அதிகரிக்க உதவும் என்று அவர் நம்பினார். மேலும் பெண்கள் தங்கள் வாழ்க்கையை மேம்படுத்திக் கொள்ளவும் சமூகத்தில் முன்னேறவும் கல்வி அவசியம் என்று கூறினார். பள்ளி மற்றும் கல்லூரிகளில் பெண்கள் மாணவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது. மருத்துவம், சட்டம், நிர்வாகம் போன்ற துறைகளில் அவர்கள் முன்னிலை வகிக்கிறார்கள். பெண்களும் ஆண்களைப் போலவே அனைத்து துறைகளிலும் சமமான வாய்ப்புகளை பெற வேண்டும் என்று கலாம் விரும்பினார். அவர்கள் தொழிலதிபர்களாகவும், விமானியாகவும், போலீஸ் அதிகாரியாகவும் பணியாற்றுகின்றனர். அரசியலில் பெண்கள் முக்கிய பங்காற்றுகிறார்கள். இந்தியா போன்ற நாடுகளில் பெண்கள் பிரதமராகவும் முதலமைச்சராகவும் உயர்ந்துள்ளனர். பாராளுமன்றம், சட்டசபை போன்ற இடங்களில் பெண்கள் சம வாய்ப்பு பெற்று வருகின்றனர். ஒவ்வொரு பெண்ணும் மதிக்கப்பட வேண்டும் என்று, அவர்களின் உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். இதற்கான தீர்மானம் பெண்கள் சமதர்மம், சமவாய்ப்பு மற்றும் சுதந்திரத்துடன் வாழ உரிமை கொண்டவர்கள் ஆவார்கள். அவர்களுக்கு ஆதரவு அளித்து அவர்கள் முன்னேற்றத்திற்கான வழிகளை உருவாக்குவது நமது கடமை. பெண்களின் முன்னேற்றம் என்பது ஒரு குடும்பத்தின் மட்டுமல்ல, ஒரு தேசத்தின் வளர்ச்சிக்கும் அடையாளமாகும். மக்கள் தொகையில் ஒரு பகுதியாக இருக்கும் பெண்களை அடிமையாக நடத்தும் எந்த ஒரு நாடும் உரிமை பெற்றதில்லை. பெண் என்பது சமுதாயத்தின் அழகான பகுதியாகும். இவர் ஒரு மகளாக, ஒரு தாயாக, ஒரு சகோதரியாக, ஒரு தலைவராக,
பல்வேறு வேடங்களில் வாழ்கிறார். பழமையான சமயங்களில் பெண்கள் வீட்டுக்குள் மட்டுமே கட்டுப்படுத்தப்பட்டு அவர்களது உரிமைகள் மறுக்கப்பட்டன. ஆனால் இன்று காலம் மாறியுள்ளது. பெண்கள் கல்வி, வேலை, அரசியல், தொழில், விஞ்ஞானம் என எல்லா துறைகளிலும் முன்னேற்றம் கண்டுள்ளனர். ஆதலால் நமது பிறப்பு ஒரு சம்பவமாக இருக்கலாம், ஆனால் இறப்பு ஒரு சரித்திரமாக இருக்க வேண்டும் என்கிறார் அப்துல் கலாம். நன்றி. வணக்கம், நான் அபிராமி, பிகாம் 3ஆம் ஆண்டு படிக்கிறேன். ஆசை முகம் மறந்து போச்சே, இதை யாரிடம் சொல்வேன் அடி தோழி. ஆசை முகம் மறந்து போச்சே, இதை யாரிடம் சொல்வேன் அடி தோழி. நேசம் மறக்கவில்லை, நேசம் மறக்கவில்லை நெஞ்சம், நேசம் மறக்கவில்லை நெஞ்சம், நேசம் மறக்கவில்லை நெஞ்சம். ஆசை முகம் மறந்து போச்சே, இதை யாரிடம் சொல்வேன் அடி தோழி. கண்ணில் தெரியுதொரு தோற்றம், கண்ணில் தெரியுதொரு தோற்றம், அதில் கண்ணன் அழகு முழுதில்லை, கண்ணன் முகம் அழகு முழுதில்லை. ஆசை முகம் மறந்து போச்சே, இதை யாரிடம் சொல்வேன் அடி தோழி. ஆசை முகம் மறந்து போச்சே, இதை யாரிடம் சொல்வேன் அடி தோழி. நன்றி. வணக்கம், நான் பரமேஸ்வரி. நிழல் தேடும் பெண்மையை பற்றி ஒரு சிறு கவிதை. இதுதானா, இவ்வளவுதானா, இதற்கு மேல் ஏதும் இல்லையா, எமக்கென்று எண்ணம் இல்லையா, எதற்கும் ஆசை இல்லையா, எமக்கு நிறங்களின் முகங்கள்தான் இல்லையா, யாருக்காக பிறந்தோம், பேருக்கு பூ பெய்தி பெருமையாய் மனம் கொண்டு வாரிசு பெற்றெடுக்க மட்டும் எம்தூரின் நீரூற்று பலமா, வேறென்று மண்ணை பிடித்து குடும்ப பாரத்தை சுமக்க மட்டுமா எம் காலங்கள் கழிய வேண்டும். கண்ணுக்குள் வைத்து காக்கும் இரத்தங்கள் பெண்ணின் எல்லிற்கும் ஏக்கம் உண்டென அறியாதா, கனவுகள் எங்களுக்கில்லையா, மனதில் லட்சியங்களுக்கு குறையா, கைக்குள் அடக்கி வைக்க நினைக்கும் இறகுதான் கட்டவிழ்த்து பாய நினைக்கும், விட்டு பிடிக்க நினைத்து பாருங்கள் உங்கள் உள்ளங்கையில் சொர்க்கம் தேடும், தன்னுள் உறங்கிய லட்சியத்தையும் வென்று எடுக்கும், ஒரு நாள் உங்களையும் தன்னோடு சிகரமேற்றும். பெண்மனதை ஏற்றுக்கொள்ளாத சில பிற்போக்குவாத ஏகாதிபத்தியின் வித்துகளுக்கு கற்றுக்கொடுக்க இனி ஒரு பாரதியும் காந்தியும் பெரியாரும் கண்ணதாசனும் பிறப்பெடுக்கப் போவதில்லை. நாமே பாரதியார், நாமே காந்தி, நாமே பெரியார். நன்றி. வணக்கம், என் பெயர் அஃப்ரின் பானு. நான் பாரத சமுதாயம் என்ற பாரதியாரின் பாட்டை பாட இருக்கிறேன். பாரத சமுதாயம் வாழ்கவே, வாழ்க வாழ்க பாரத சமுதாயம் வாழ்கவே, பாரத சமுதாயம் வாழ்கவே, வாழ்க வாழ்க பாரத சமுதாயம் வாழ்கவே, ஜெய 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 பாரத சமுதாயம் வாழ்கவே. 30 கோடி ஜனங்களின் சங்கம், முழுமைக்கும் பொது உடைமை, ஒப்பில்லாத சமுதாயம், உலகத்துக்கோர் புதுமை. வாழ்க பாரத சமுதாயம் வாழ்கவே, வாழ்க வாழ்க பாரத சமுதாயம் வாழ்கவே, ஜெய 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 பாரத சமுதாயம் வாழ்கவே, வாழ்க வாழ்க பாரத சமுதாயம் வாழ்கவே. நன்றி. வணக்கம், என் பெயர் தமிழ்செல்வி. பெண்ணியம் குறித்து எனக்கு பிடித்த கவிதை. பெண்ணியம் பேசும் பெண்ணே, ஒரு மொழி பொன்மொழி கூறாய், எண்ணிய செய்தல் கூடும் எதை நீ தடையென கண்டாய், கண்ணியம் கொண்ட பெண்ணே கல்வியில் உரிமை காணாய், மண்ணில் பிறந்த மக்கள் சமமெனும் சட்டம் அறியாய்,
விண்ணில் மிதந்த பெண்ணும் பிறந்தது இம்மண் பாராய். எண்ணில் உண்டொரு கேள்வி எதை நீ குறையென கண்டாய். சட்டம் தந்த சம உரிமை சமூகம் தராததை நான் அறிவேன். சற்றும் சளைக்கா பெண்கள் சாதித்த கதைகள் கேளாய். மடைகள் உடைத்த நதியாய் மங்கையர் வென்றது காணாய். புன்னகை பூத்த பூவை புதுமை பெண்ணாய் வாராய். நன்றி. என் பெயர் அஃப்ரின் பானு. பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் 3ஆம் ஆண்டு படிக்கின்றேன். காக்கை சிறகினிலே நந்தலாலா நின்றன் கரிய நிறம் தோன்றுதையே நந்தலாலா. காக்கை சிறகினிலே நந்தலாலா நின்றன் கரிய நிறம் தோன்றுதையே நந்தலாலா. பார்க்கும் மரங்கள் எல்லாம் நந்தலாலா நின்றன் பச்சை நிறம் தோன்றுதடா நந்தலாலா. காக்கை சிறகினிலே நந்தலாலா நின்றன் கரிய நிறம் தோன்றுதடா நந்தலாலா. கேட்கும் மொழிகளெல்லாம் நந்தலாலா நின்றன் கீதம் இசைக்குதடா நந்தலாலா. காக்கை சிறகினிலே நந்தலாலா நின்றன் கரிய நிறம் தோன்றுதடா நந்தலாலா. தீக்குள் விரலை வைத்தால் நந்தலாலா நின்னை தீண்டும் இன்பம் தோன்றுதடா நந்தலாலா நந்தலாலா. காக்கை சிறகினிலே நந்தலாலா நின்றன் கரிய நிறம் தோன்றுதடா நந்தலாலா நந்தலாலா. நன்றி. நான் நூரியா பேகம். எழுச்சியோடு எழுந்திடு பெண்ணே என்ற எனக்கு பிடித்த கவிதையை வாசிக்க இருக்கிறேன். எழுச்சியோடு விழித்திடு பெண்ணே, இது வேலு நாச்சியார் பிறந்த மண்ணே. லட்சிய கனவுகள் உனக்கு பெண்ணே, நிச்சயம் நிறைவேறும் புறப்படும் முன்னே. எழுச்சியோடு விழித்திடு பெண்ணே, இது வேலு நாச்சியார் பிறந்த மண்ணே. லட்சிய கனவுகள் உனக்கு பெண்ணே, நிச்சயம் நிறைவேறும் புறப்படும் முன்னே. வஞ்சக உலகமடி பெண்ணே, வஞ்சகர்கள் கவ்வட்டும் மண்ணே. வலையை வீசுவார்கள் முன்னே, வலையை கிழித்து எரி பெண்ணே. புலியென பாய்ந்திடு முன்னே, படைகள் உண்டு உமக்கு பின்னே. பாரத கண்ட புதுமை பெண்ணே, பாவிகளை அழித்துவிடு நின்னே. விண்ணில் பறந்திடு பெண்ணே, வீர முழக்கமிடு முன்னே. இது வீரம் விளைந்த மண்ணே, நீ வீரத்தாய் பெற்ற பெண்ணே. புரட்சிகள் செய்திடு பெண்ணே, புதுமைகள் பிறக்கட்டும் மண்ணே. எதிலும் கலங்கிவிடாத கண்ணே, 8 திசையும் நமது மண்ணே. எதிலும் நிலை கொண்டு பெண்ணே, எதிரிகளை துரத்திவிடு பின்னே. எண்ணம் சரியெனில் கண்ணே, வெற்றிகள் உமது காலடி முன்னே. நன்றி. வணக்கம், நான் நூரியா பேகம். வணக்கம், நான் அபிராமி. வணக்கம், நான் அஃப்ரின் பானு. நாங்கள் மூவரும் சேர்ந்து செந்தமிழ்நாடும் என்ற பாடலை பாடப்போகிறோம். செந்தமிழ்நாடெனும் போதினிலே இன்பத்தேன் வந்து பாயுது காதினிலே. செந்தமிழ்நாடெனும் போதினிலே இன்பத்தேன் வந்து பாயுது காதினிலே. எங்கள் தந்தையர் நாடென்ற பேச்சினிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சினிலே. எங்கள் தந்தையர் நாடென்ற பேச்சினிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சினிலே. வேதம் நிறைந்த தமிழ்நாடு, உயிர் வீரம் செறிந்த தமிழ்நாடு. வேதம் நிறைந்த தமிழ்நாடு, உயிர் வீரம் செறிந்த தமிழ்நாடு. நல்ல காதல் புரியும் மரம் பெயர் போல் இளங்கண்ணியர் சூழ்ந்த தமிழ்நாடு. நல்ல காதல் புரியும் மரம் பெயர் போல் இளங்கண்ணியர் சூழ்ந்த தமிழ்நாடு. காவேரி தென்பெண்ணை பாலாறு, தமிழ் கண்டதோர் வைகை பொருணை நதி. காவேரி தென்பெண்ணை பாலாறு, தமிழ் கண்டதோர் வைகை பொருணை நதி. எனமைவியாறு பலவோடு திருமினி செழித்த தமிழ்நாடு. எனமைவியாறு பலவோடு திருமினி செழித்த தமிழ்நாடு. நீலத்திரை கடலோரத்திலே நின்று நித்தம் தவஞ்சை குமரி எல்லை. நீலத்திரை கடலோரத்திலே நின்று நித்தம் தவஞ்சை குமரி எல்லை. வடமாலவன் குன்றம் இவற்றிடையே புகழ் மண்டி கிடக்கும் தமிழ்நாடு. வடமாலவன் குன்றம் இவற்றிடையே புகழ் மண்டி கிடக்கும் தமிழ்நாடு.
கல்வி சிறந்த தமிழ்நாடு, புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடு. கல்வி சிறந்த தமிழ்நாடு, புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடு. நல்ல பல்விதமாயின சாத்திரத்தின் மனம் பாரெங்கும் வீசும் தமிழ்நாடு. நல்ல பல்விதமாயின சாத்திரத்தின் மனம் பாரெங்கும் வீசும் தமிழ்நாடு. வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்துவான் புகழ் கொண்ட தமிழ்நாடு. வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்துவான் புகழ் கொண்ட தமிழ்நாடு. நெஞ்சையல்லும் சிலப்பதிகாரம் என்றோர் மணியாரம் படைத்த தமிழ்நாடு. நெஞ்சையல்லும் சிலப்பதிகாரம் என்றோர் மணியாரம் படைத்த தமிழ்நாடு. செந்தமிழ்நாடெனும் போதினிலே இன்பத்தேன் வந்து பாயுது காதினிலே. செந்தமிழ்நாடெனும் போதினிலே இன்பத்தேன் வந்து பாயுது காதினிலே. எங்கள் தந்தையர் நாடென்ற பேச்சினிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சினிலே. எங்கள் தந்தையர் நாடென்ற பேச்சினிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சினிலே. நன்றி. தமிழின் மெல்லிசை குரலுக்கு ஒரு புகழ் வணக்கம் கூறி தொடங்குவது பரமேஸ்வரி, பிகாம் அக்கவுண்டிங் அண்ட் ஃபைனான்ஸ் துறையில் 3ஆம் ஆண்டு படிக்கும் மாணவி. இந்தியா வளர்ந்ததொரு மகத்தான நாடாக மாற வேண்டும் என்பது டாக்டர் APJ அப்துல் கலாமின் முக்கியமான கனவு. அவருடைய கனவுகள் தனிப்பட்டவை அல்ல, இளைஞர்களுக்கும் நாட்டுக்கும் ஊக்கமளிக்கக்கூடியவை. அவர் விஞ்ஞானி, கல்வியாளர், குடியரசுத் தலைவர் என பல பரிமாணங்களில் செயல்பட்டாலும் அவரது வாழ்நாள் முழுவதும் ஒரே விஷயமே மையமாக இருந்தது: இந்தியாவை 2020க்குள் வளர்ந்த நாடாக மாற்றுவது. இதற்காக பல நூல்கள் எழுதியுள்ளார். பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் சென்று மாணவர்களிடம் நேரடியாக உரையாற்றி அவர்களுக்கு உந்துதலையும் நம்பிக்கையும் உருவாக்கியுள்ளார். டாக்டர் APJ அப்துல் கலாம் அவர்கள் பெண்களின் முன்னேற்றத்தை இந்தியாவின் முன்னேற்றத்துடன் இணைத்து பார்த்தவர். அவர் நம்பிக்கையுடன் கூறிய ஒன்று: பெண்கள் முழுமையாக கல்வி அறிவு பெற்று முன்னேறினால்தான் ஒரு தேசம் உண்மையில் முன்னேறும். அவரது கனவுகளில் பெண்கள் முக்கியமான இடத்தை பெற்றுள்ளனர். அவர் பெண்கள் தன்னம்பிக்கையுடன் இருக்க வேண்டும், தொழில்நுட்பத்தில், கல்வியில், அரசியலில் முன்னணியில் வர வேண்டும் என்றும், குடும்பத்தில் இருந்து சமூகத்திற்கே வழிகாட்டியாக மாற வேண்டும் என்றும் நம்பினார். அவருடைய எழுத்துக்களில், உரைகளில் பல இடங்களில் பெண்கள் சிறந்த வழிகாட்டிகள், தீர்மானக்காரர்கள், மாற்றத்தை உருவாக்கக்கூடிய சக்தியாக வர்ணிக்கப்படுகிறார்கள். ஒரு பெண் கல்வி பெறுகிறாள் என்றால் ஒரு குடும்பமே கல்வியறிவுடன் உயர்கிறது என்பது அவருடைய ஆழ்ந்த பார்வையின் வெளிப்பாடு. இந்த முன்னுரை பெண்களுக்கான அப்துல் கலாமின் கனவுகளை அறிய ஒரு வழிகாட்டி. அது இளம் பெண்களுக்கு ஊக்கம் தரும், எதிர்காலத்தை தீர்மானிக்க வலிமை அளிக்கும் ஒன்று. பெண்களின் முன்னேற்றத்தை அறிய ஒரு கதை. கனவு காணும் கன்னிகை. ஒரு சிறிய கிராமத்தில் பத்மா என்ற சிறுமி இருந்தால். அவளது குடும்பம் எளிமையானது. அம்மா வீட்டில் வேலை பார்த்து குடும்பத்தை நடத்தினாள். பத்மாவின் கனவு விஞ்ஞானியாக மாற வேண்டும் என்பது. ஆனால் பலர் அவள் பெண் பிள்ளைதானே, வீட்டை பார்த்தாலே போதும் என நினைத்தனர். ஒரு நாள் பள்ளியில் ஒரு விருந்தினர் வந்தார். அவர் யார் தெரியுமா? அப்துல் கலாம் ஐயா. அவர் மாணவிகளிடம் ஒரு கேள்வி கேட்டார்: உங்கள் கனவு என்ன? பத்மா உடனே கைகளை தூக்கி, நான் ஒரு விண்வெளி விஞ்ஞானியாக வேண்டும் கலாம் சார். அவர் கண்களில் சந்தோஷம் பொங்கி வழிந்தது. அவர் பத்மாவை பார்த்து, மிகச் சிறப்பு, ஒரு பெண் கனவு காணும்போது ஒரு புதிய உலகம் உருவாகிறது. நீ கனவுகளை நம்பு, முயற்சி செய், ஒரு நாள் நிச்சயம் வெற்றி பெறுவாய். அந்த வார்த்தைகள் பத்மாவின் மனதில் பதிந்துவிட்டன. அவள் தினமும் படித்தால், தவறுகளை ஏற்றுக்கொண்டு முன்னேறினாள். அவரது அன்னையும், நீ என்ன செய்தாலும் நான் உனக்கு துணை என்று உறுதியளித்தார். வருடங்கள் கடந்தன. ஒரு நாள் செய்தித்தாளில் ஒரு தலைப்பு: இந்தியாவில் முதல் கிராமத்து பெண் விண்வெளி விஞ்ஞானி பத்மா. அவளது உருவப்படத்தின் பக்கத்தில் அப்துல் கலாம் அவர்களின் வார்த்தைகள்: பெண்கள் கனவு காணட்டும், உலகம் மாற்றப்படும். பெண்கள் கனவுகள் காண அனுமதி தேவைப்படாது, தன்னம்பிக்கை மட்டும் போதும். கலாம் அவர்கள் சொன்னது போல் ஒரு பெண் அதிகாரம் பெறும்போது நாடும் வளம் பெறும். இதைத் தொடர்ந்து அப்துல் கலாமின் கனவுகளில் மேலும் ஒரு கதை பெண்களின் முன்னேற்றத்திற்காக. ஒரு மழைக்கால இரவு அப்துல் கலாம் ஒரு பள்ளி நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தங்கியிருந்தார். அன்றிரவு அவருக்கு சிறிய கனவு வந்தது. அந்த கனவில் ஒரு சிறுமி, சந்திரா, கிராமத்து வீதியில் ஓடி வந்தாள். அவள் கையில் பஞ்சு, நூல், புத்தகம், ஒரு லேப்டாப் ஆகியவை இருந்தன. அவள் கலாமிடம் வந்து கேட்டாள்: நான் விண்வெளி பயணியாக வரலாமா சார்? அவர் நிமிர்ந்து பார்த்தார். நிச்சயமாக வரலாம், ஆனால் உன் கனவு நம்புகிறாயா? அவள் சொன்னாள்: நான் நம்புகிறேன், ஆனால் என் கிராமத்தில் என்னைப் போல பல பெண்கள் கனவு காண மாட்டார்கள் என்று சொல்லுகிறார்கள். அதற்கு கலாம் சிரித்து கொண்டே சொன்னார்:
நீ இன்று கனவு காண்கிறாய், நாளை அது வழிகாட்டும் ஒளியாகும். உன் நடைதான் மற்ற பெண்களுக்கு பாதை. அதன் பின் அவர் விழித்தார். அந்த கனவு அவரது மனதில் ஆழமாக பதிந்தது. அன்றைக்கே அவர் தனது உரையில் இது போல பேசினார். ஒரு சிறுமி ஒரு குடும்பத்தை மாற்ற முடியும். பெண்கள், சமுதாயம், ஒரு தேசத்தை உயர்த்த முடியும். கதையின் பொருள்: இந்த கதை கலாமின் எண்ணங்களை பிரதிபலிக்கிறது. பெண்கள் தொழில்நுட்பம், கல்வி, அறிவியல் போன்ற துறைகளில் முன்னேற வேண்டும் என்பதே அவரது கனவு. ஒரு சிறுமி தன் கனவை நம்பினால் ஒரு தேசத்தின் மாற்றத்திற்கு காரணமாவாள். இதிலிருந்து கலாம் அவர்கள் விண்வெளி ஆராய்ச்சியாளராக இருந்தாலும், இளைஞர்களுக்கு வழிகாட்டியாக இருந்தாலும், பெண்களின் முன்னேற்றத்திற்காக பல கனவுகளை கொண்டு நனவாக்கியவர். நன்றி. வணக்கம், என் பெயர் நான்சி. முதலாம் ஆண்டு பிகாம் ஜெனரல் மாணவி. சின்னஞ்சேறு கிளியே கண்ணம்மா செல்வ களஞ்சியமே, சின்னஞ்சேறு கிளியே கண்ணம்மா செல்வ களஞ்சியமே, என்னை களி தீர்த்தே உலகில் ஏற்றம் புரிய வந்தாய், என்னை களி தீர்த்தே உலகில் ஏற்றம் புரிய வந்தாய், சின்னஞ்சேறு கிளியே கண்ணம்மா செல்வ களஞ்சியமே, சின்னஞ்சேறு கிளியே கண்ணம்மா செல்வ களஞ்சியமே, பிள்ளை கனியாமுதே கண்ணம்மா பேசும் பொற்சித்திரமே, பிள்ளை கனியாமுதே கண்ணம்மா பேசும் பொற்சித்திரமே, அள்ளி அணைத்திடவே என் முன்னே ஆடி வரும் தேனே, அள்ளி அணைத்திடவே என் முன்னே ஆடி வரும் தேனே, சின்னஞ்சேறு கிளியே கண்ணம்மா செல்வ களஞ்சியமே, சின்னஞ்சேறு கிளியே கண்ணம்மா செல்வ களஞ்சியமே. நன்றி. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் தர்ஷினிராஜ், பிகாம் அக்கவுண்டிங் அண்ட் ஃபினான்ஸ் 3ஆம் ஆண்டு மாணவி. கலாம் கண்ட கனவின் வெளிச்சத்தில் பறக்கும் பெண்கள் பற்றிய என் இதய கவிதை இதோ. கடலோரக் காற்றில் பிறந்தவர், கனவுகளின் கடலோசையில் வளர்ந்தவர். கடலோரக் காற்றில் பிறந்தவர், கனவுகளின் கடலோசையில் வளர்ந்தவர். மரக்கட்டையில் அமர்ந்து படித்தவர், விண்வெளியில் ராக்கெட்டை எய்தவர். மரக்கட்டையில் அமர்ந்து படித்தவர், விண்வெளியில் ராக்கெட்டை எய்தவர். பேப்பர் போட்டு புத்தகத்தை வாங்கியவர், பின்னர் புத்தகம் எழுதி நாடெங்கும் மொழி ஊற்றியவர். பேப்பர் போட்டு புத்தகத்தை வாங்கியவர், பின்னர் புத்தகம் எழுதி நாடெங்கும் மொழி ஊற்றியவர். மண்ணின் மனத்தில் வாழ்ந்தவர் அவர், மாணவரின் நெஞ்சத்தில் மேதாவி அவர். காலணியின்றி நடந்த பாதையில் விண்ணை நோக்கினார் ஒரு தேச காதலி. காலணியின்றி நடந்த பாதையில் விண்ணை நோக்கினார் ஒரு தேச காதலி. பெண் என்றாலே புத்திசாலி, பிறப்பிலேயே ஒலிக்கும் சூரிய கதிரொளி. பெண் என்றாலே புத்திசாலி, பிறப்பிலேயே ஒலிக்கும் சூரிய கதிரொளி. பெண் எழுந்தால் நாடு எழும் என்று குரல் கொடுத்தார் கலாம். அழகையல்ல, அறிவை தரணியில் அமர்த்தும் அந்த சாம்ராட்டின் கனவு களம். பள்ளிக்கூடம் முதல் விண்வெளி வரை பெண்கள் படிக்க வேண்டும் என்பதே அவர் பறை. பள்ளிக்கூடம் முதல் விண்வெளி வரை பெண்கள் படிக்க வேண்டும் என்பதே அவர் பறை. ஒரு பெண் படிக்கிறாள் என்றால் ஒரு தலைமுறை மாறுகிறது. இதுவே இன்று சூழலாய் திகழ்கிறது. ஒரு பெண் படிக்கிறாள் என்றால் ஒரு தலைமுறை மாறுகிறது. இதுவே இன்றைய சூழலாய் திகழ்கிறது. அவள் ஆசைகள் அடக்கப்படக்கூடாது. அவள் அறிவு வழி மறைக்கப்படக்கூடாது. அவளது வானம் வெறும் மாயை இல்லை, விண்ணையும் கடந்தால் அதில் குறையில்லை. அவளது வானம் வெறும் மாயை இல்லை, விண்ணையும் கடந்தால் அதில் குறையில்லை. அந்த மௌனக் கண்களில் சுடுகாடே மாறும், அவளின் விழி தேசத்திற்கு தீபமாகும். அந்த மௌனக் கண்ணில் சுடுகாடே மாறும், அவளின் விழி தேசத்திற்கு தீபமாகும். அம்மாவின் கைகளை விமானமாக்கி, ஆசிரியையின் வார்த்தையை விண்மீனாக்கி, விஞ்ஞானியின் கண்களால் விண்வெளி நோக்கி, பெண் இன்று சாதனை செப்பிவிட்டாளே, நம் பெண்கள் இன்று சாதனைகளை செப்பிவிட்டாளே.
மீனாட்சி அம்மாள் முதல் சுனிதா வில்லியம்ஸ் வரை பெண் இனத்தின் புகழ் உயரட்டும் வான்வெளி வரை. மீனாட்சி அம்மாள் முதல் சுனிதா வில்லியம்ஸ் வரை நம் பெண் இனத்தின் புகழ் உயரட்டும் வான்வெளி வரை. சமூக உரிமை கல்வி உரிமை மலரட்டும், அவளுக்கான வாய்ப்புகள் பெருகட்டும். நாளை தலைவியாக அவளே தோன்றுவாள், நடுவே நின்று இவ்வுலகை ஆள்வாள். நாளை தலைவியாக அவளே தோன்றுவாள், நடுவே நின்று இவ்வுலகை ஆள்வாள். முன்னேறு பெண்ணே, நீதான் வழிகாட்டி, காலங்கள் உரைக்கும் உன் சாதனைகளை பாராட்டி, உன் சாதனைகளை பாராட்டி. எழுப்பெண்ணே, கனவு காணு, ஊசி முதல் ஏவுகணை வரை உம்மை காணு. மணமாலை மட்டுமல்ல உனது மார்க்கம், மணமாலை மட்டுமல்ல உனது மார்க்கம், மாநிலமே காணும் உன் பொற்கால வாழ்க்கை மார்க்கம். ஒன்று மட்டும் மறவாதே பெண்ணே, பெண்கள் முன்னேறினால் நாடு முன்னேறும். பெண்கள் முன்னேறினால் நாடு முன்னேறும். கலாமின் கருத்துக்களும் கனவுகளும் ஒரு நாள் நிறைவடையும். உன்னால் உலகையே மாற்றலாம், விடாமுயற்சியால் வெற்றி பாதையாற்றலாம். உன்னால் உலகையே மாற்றலாம், விடாமுயற்சியால் வெற்றி பாதையாற்றலாம். நன்றி. வணக்கம், நான் அபிராமி. ஆடுவோமே பள்ளு பாடுவோமே என்ற பாரதி பாட்டை இன்று பாட இருக்கிறேன். ஆடுவோமே பள்ளு பாடுவோமே, ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று. ஆடுவோமே பள்ளு பாடுவோமே, ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று. ஆடுவோமே, எங்கும் சுதந்திரம் என்பதே பேச்சு, எங்கும் சுதந்திரம் என்பதே பேச்சு. நாம் எல்லோரும் சமம் என்பதுறுதியாச்சு. சங்க கொண்டே வெற்றி ஓதுவோமே, சங்க கொண்டே வெற்றி ஓதுவோமே, இதை தரணிக்கெல்லாம் எடுத்து ஓதுவோமே. ஆடுவோமே பள்ளு பாடுவோமே, ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று. ஆடுவோமே, உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம், உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம். வேனில் உண்டு கழித்திருப்போரை நிந்தனை செய்வோம், உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம். வேனில் உண்டு கழித்திருப்போரை நிந்தனை செய்வோம். விழலுக்கு நீர் பாய்ச்சி மாயமாட்டோம், விழலுக்கு நீர் பாய்ச்சி மாயமாட்டோம். வெறும் வீணருக்கு உழைத்தாலும் ஓயமாட்டோம். ஆடுவோமே பள்ளு பாடுவோமே, ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று. ஆடுவோமே, நாம் இருக்கும் நாடு நமதென்பதறிந்தோம், நாம் இருக்கும் நாடு நமதென்பதறிந்தோம். இது நமக்கே உரிமை என்பதை அறிந்தோம். நாம் இருக்கும் நாடு நமதென்பதறிந்தோம், இது நமக்கே உரிமை என்பதை அறிந்தோம். பூமியில் எவர்க்கும் இனி அடிமை செய்யோம், பூமியில் எவர்க்கும் இனி அடிமை செய்யோம். பரிபூரணனுக்கே அடிமை செய்து வாழ்வோம். ஆடுவோமே பள்ளு பாடுவோமே, ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று. ஆடுவோமே. நன்றி. வணக்கம், நான் கரிஷ்மா பானு. பெண் கல்வி அவசியம் குறித்து கவிதை உங்களிடம் பகிர வந்திருக்கிறேன். தாயாக, மகளாக, தாரமாக, தாதியாக, தோழியாக, தங்கையாக, தமக்கையாக, தெய்வமாக, யாதுமாகி ஆணுடன் இருப்பவள் பெண். மார்ச் 8 மட்டும் பெண்ணை போற்றும் சமூகமே, பெண் கல்விக்கு வழிகோலுங்கள். வீட்டை தாண்டி வரும் பெண்டீர் அனைவரும் உங்கள் வீட்டின் கண்கள் என கொள்ளுங்கள்.
பெண்ணுக்கு கொடுக்கும் கல்வி வீணென கொள்ளாதீர்கள். நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு அதுவே உறுதுணையாகும். குறையாத செல்வம் அது கல்வி. பெண் கல்விக்கு வித்திடுங்கள். நன்றி. வணக்கம், என் பெயர் நூரியா பேகம், பிகாம் ஜெனரல் 3ஆம் ஆண்டு மாணவி. நின்னை சரணடைந்தேன் கண்ணம்மா, நின்னை சரணடைந்தேன், நின்னை சரணடைந்தேன் கண்ணம்மா, நின்னை சரணடைந்தேன். பொன்னை உயர்வை புகழை விரும்பிடும், பொன்னை உயர்வை புகழை விரும்பிடும் என்னை கவலைகள் தின்னத்தகா தென நின்னை சரணடைந்தேன் கண்ணம்மா, நின்னை சரணடைந்தேன், நின்னை சரணடைந்தேன் கண்ணம்மா, நின்னை சரணடைந்தேன். மிடிமையும் அச்சமும் மேவி என் நெஞ்சில், மிடிமையும் அச்சமும் மேவி என் நெஞ்சில், கொடிமை புகுந்தென கொன்றவை போக்கென நின்னை சரணடைந்தேன் கண்ணம்மா, நின்னை சரணடைந்தேன், நின்னை சரணடைந்தேன் கண்ணம்மா, நின்னை சரணடைந்தேன். தன் செயல் எண்ணி தவிப்பது தீங்கென்று நின் செயல் செய்து நிறைவு பெறும் வண்ணம் நின்னை சரணடைந்தேன் கண்ணம்மா, நின்னை சரணடைந்தேன். துன்பமினி இல்லை, சோர்வில்லை, சோர்வில்லை, தோற்பில்லை, நல்லது தீயது நாம் அறிவோம், நாம் அறியோம், நாம் அறியோம். அன்பு நெறியில் அலங்கள் வளர்த்திட நல்லதை நாடுக, தீமை ஓட்டுக நின்னை சரணடைந்தேன் கண்ணம்மா, நின்னை சரணடைந்தேன், நின்னை சரணடைந்தேன் கண்ணம்மா, நின்னை சரணடைந்தேன். நன்றி. வணக்கம், நான் பரமேஸ்வரி. சாதனை பெண்ணே சரித்திரம் படைக்கவா என்று எனக்கு பிடித்த கவிதையை வாசிக்க வந்துள்ளேன். சாதனை பெண்ணே சரித்திரம் படைக்கவா, பதக்கங்கள் பல சுமக்க பாரினில் துணிந்து வா. சாதனை பெண்ணே சரித்திரம் படைக்கவா, பதக்கங்கள் பல சுமக்க பாரினில் துணிந்து வா. 8 திசை முட்டும் வரை தொடரட்டும் உன் புரட்சி அலை, தூசியல்ல தூண்கள் என எழுந்து வா. 8 திசை முட்டும் வரை தொடரட்டும் உன் புரட்சி அலை, தூசியல்ல தூண்கள் என எழுந்து வா. பேதை என்பது கவிஞரின் எழுத்துப்பிழை, அதை மேதை என எழுதிடலாம் வா. பேதை என்பது கவிஞரின் எழுத்துப்பிழை, அதை மேதை என எழுதிடலாம் வா. சுமைகளை உதறி சரித்திரம் படைக்கவா, சிலுவையை உடைத்து சிகரத்தை தொட்டிடவா. சுமைகளை உதறி சரித்திரம் படைக்கவா, சிலுவையை உடைத்து சிகரத்தை தொட்டிடவா. வன்மையை விரட்டி பெண்மையை காக்கவா, வன்மையை விரட்டி பெண்மையை காக்கவா. சிங்கம் போல் எழுந்து சிரமத்தின் வேரை அறுக்கவா, சிங்கம் போல் எழுந்து சிரமத்தின் வேரை அறுக்கவா. அடுப்பூதும் வேலையை தொடர்ந்து அதோடு அறிவியல் பயிலவா, அடுப்பூதும் வேலையை தொடர்ந்து அதோடு அறிவியல் பயிலவா. வீரநடை நீ போட்டு விண்வெளியை அளக்கவா, வீரநடை நீ போட்டு விண்வெளியை அளக்கவா. கைவிலங்கை நீ கழட்டி கடிவாளம்தான் போட்டு சத்தியத்தை நீ அடைய லட்சியத்தை ஏந்திவா. கைவிலங்கை நீ கழட்டி கடிவாளம்தான் போட்டு சத்தியத்தை நீ அடைய லட்சியத்தை ஏந்திவா. சங்கிலியை நீ உடைத்து சாதனையை எழுதிவிட சடிதியிலே ஏறிவா, சரித்திரம் உனை ஏந்தவா. சங்கிலியை நீ உடைத்து சாதனையை எழுதிவிட சடுதியிலே ஏறிவா, சரித்திரம் உனை ஏந்தவா. ஆட்டி வைத்த கரம் உன்னை ஆள சொல்லிதான் அழைக்கும்,
பூட்டி வைத்த பூ உலகம் உன் பொற்பாதம் ஏந்தி நிற்கும். ஆட்டி வைத்த கரம் உன்னை ஆள சொல்லிதான் அழைக்கும். பூட்டி வைத்த பூ உலகம் உன் பொற்பாதம் ஏந்தி நிற்கும். பல பட்டங்கள் நீ சுமந்து பாரினில் ஜெயிக்கவா, இங்கு ஆணுக்கு நிகராய் வா, அகிலத்தை ஆள்வோம் வா. பல பட்டங்கள் நீ சுமந்து பாரினில் ஜெயிக்கவா, இங்கு ஆணுக்கு நிகராய் வா, அகிலத்தை ஆள்வோம் வா. சரித்திர காற்று உன்னை சுமக்கும் காலம் வெகு தூரமில்லை. சரித்திர காற்று உன்னை சுமக்கும் காலம் வெகு தூரமில்லை. உன் அருமை புரிந்துவிட்டால் இங்கு பெண்ணடிமை முடிந்துவிடும். உன் அருமை புரிந்துவிட்டால் இங்கு பெண்ணடிமை முடிந்துவிடும். நன்றி. ஆவச்சி கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் சார்பாக எங்களது நெஞ்சார்ந்த நன்றியை உரித்தாக்குகிறோம். மீண்டும் இது போன்ற நல்லதொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இதுவரை கனவு காண்போம் சென்னை விருகம்பாக்கம் ஆவிச்சி கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மாணவிகள் வழங்கிய பல்சுவை நிகழ்ச்சியை கேட்டோம்.